ஒண்ணுக்குன்னு கடனை வாங்கி ஒழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணுக்குன்னு கடனை வாங்கி ஒழுக ரெண்டு மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி ஜாமா நல்லா புதுக்கோட்டை வட்டி கடையில அரசாங்கம் லோன் வாங்க 15,000 லஞ்சம் தந்தே அரசாங்கம் லோன் வாங்க 15,000 லஞ்சமா அரசாங்கம் லோன் வாங்க 15,000 லஞ்சம் தந்தே 3 வருஷம் கழிச்சு 1 லட்சம் தந்தாங்க 3 வருஷம் கழிச்சு 1 லட்சம் தந்தாங்க அட அதுல கூட 19,000 முடிச்சுக்கிட்டாங்க 1 லட்சம் வாங்கி அட அதுல கூட 19,000 முடிச்சுக்கிட்டாங்க மந்திரிக்கு தலைவலியா காலட்டி பணம் இறங்கலையா பப்புரானே மந்திரிக்கு தலைவலியாமா மந்திரிக்கு தலைவலியா மதிய சோறு உண்ணவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா பல உச்சியில போத்த பிச்சி பூ எங்க நான் நட்டு வச்ச நாத்து கருகுதையா எங்க அட உழைச்சு பொழைச்சு ஓடா போன விவசாய நிலைமை எங்க அட விளைஞ்ச நெல்லுக்கு விளை வைக்காம திரியுதையா எங்க பல உச்சியில போத்த பிச்சி பூ எங்க நான் கட்டி வச்ச நாத்து கருகுதையா நான் கட்டி காத்த என் புதுக்கோட்டை அரமனை இப்படி இடிஞ்சு 4 தசையா செங்கலா கிடக்கடா கடல் மாதிரி இந்த கூட்டத்தில் இப்ப தேன்றாட்டு குலைவிய குலைச்சு விட்டது மாதிரி எத்தனை பேர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாம தள்ளிட்டு போனையோ எத்தனை பேர் 1 ரூபா 2 ரூபாய் தொலைச்சிட்டு போனையோ கிரேட் குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் எங்க அம்மா நங்கே மோகினி 7 பிள்ளை பத்து எங்க ஆத்தாவுக்கு நிம்மதி இல்லை நன்றி மச்சான் இருக்க பேப்பர் நீளமா இருக்கு வடக்கு ராயப்பட்டி கிங்கினி செல்வமணி நினைவாக கீழே முட்டுக்காடு ஏவிஎஸ் நினைவாக ஜல்லிக்கட்டு என்னதான் சொல்ல வர்ற கணேசபுரம் டிஜி செவலை குரூப் சார்பாக ரூபாய் 301 காசை வாங்காத வந்ததுலேருந்து உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஓடிரு தேவன் மணி ஓசை நேரம் 12 மணி டங் டங் 7 பிள்ளை பார்த்தங்க அம்மா இதுக்கு இந்த மியூசிக்கா மச்சான் பேசாம இருந்தேன் அண்ணே அமைதியா இருந்தேன் இங்கே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மச்சான் என்ன சொல்றீங்க காம் கர்த்தாகே கப்ளிங் நோகா நோ மேரேஜா பச்சா ஓ புதுக்கோட்டை அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் எந்த மாவட்டத்திலையும் பார்த்தாலும் எனக்கு பொண்ணு கிடைக்கல மச்சான் என்ன சொல்லி மச்சா நீங்க எதுவும் செகனட்ல எதுவும் வண்டி வச்சிருக்கீங்களா மச்சா மச்சா நான் என்ன புரோக்கரா மச்சானா இல்ல வேற ஏதாவது மச்சா 3 உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல மச்சான் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இப்படி சொல்லியும் ஆமா மச்சான் இப்படி சொல்லியும் டேய் இந்தடா ஏய் இருங்கடா ரெடி பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன் தரத்தினி முடிச்ச வேலை ரெடிமேட் மண்டையில சும்மா இருக்கடா ஆமா இதெல்லாம் பார்த்துட்டு போய் நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் பரிச்சை புழு புழுன்னு எழுதுவியே தான் டீச்சர்கிட்ட போய் இப்படி ஆடு 7 நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவ் விடட்டும் மச்சான் என்ன மச்சான்
உங்கள் கதை கேட்டு எனக்கு ரொம்ப சுகமாக தான் இருக்கு. அப்போ மச்சான் நீ சோறும்பா இருக்கா? எங்கேயும் கேட்டு உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலையா? ஆமா மச்சான். உங்கள் குணத்துக்கு பொண்ணு கிடைக்கவே இல்லையா? டாஸ்மார்க் கடையில் கூட கேட்டேன். டாஸ்மார்க் இல்லையா? அங்கே என்னையா கிடைக்கும்? சரக்கு தானே கிடைக்கும். சுண்டல் ரெண்டல் விற்கிறவன் போல இருக்குமான். அப்படியா மச்சான்? உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி என் கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளை வேணா நீங்கள் கட்டிக்கிறீங்களா? நீங்களே ஆள் அம்சமா இருக்கீங்களா உங்க தங்கச்சி மச்சான்? எப்படி மச்சான் என் தங்கச்சி நீங்கள் பார்க்குறீங்களா? உடனே காட்டுங்க. உடனே பார்த்துட்டு அப்பா டிஸ்ப்ளேயை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்பா படிப்பகல மணிமேகலையா? அப்பா படிப்பகல இருடாப்பா. ஆஹா, என் மனைவி வர போறா. இந்த ஊர் பொம்பளைய ஊரா வாயடைச்சு நிக்க போறிய. இந்த உலகத்திலே பொண்டாட்டியை தாண்டா உசத்தியா நடச்சிருக்கேன். குண்டுக்குள்ளி நெஞ்சங்குட்டிலி. நாடும் போகாத ஊரு இல்ல, பார்க்காத மாப்பிள்ள இல்ல. ஏன் பிச்சை எடுக்க போனீங்களா? இல்ல மாப்பிள்ள, சாரி ப்ரோ. நீங்க எங்க போனீங்களோ அதே ஏரியாவுக்கு தான் நான் அனுப்பலான்னு பார்த்தேன். சொல்லுங்க. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. ஆமா. அதனால போனா போகுதுன்னு என் தங்கச்சியை கொடுக்கலான்னு நான் விருப்பப்படுறேன். மச்சான் எந்த மச்சான் சிரிக்காம சொல்லுங்க. நான் எப்படி சொல்றது தெரியல. நாளைக்கு டைலாக் யோசிச்சு சொல்றேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு பொண்ணு தானே? ஆமா. என் தங்கச்சி மணிமேகலை மட்டும் பாருங்க. மணிமேகலை? அப்பா ஆள் எப்படி இருக்கும்? நீங்க பார்த்து சொல்லு மச்சான். ஆக மொத்தம் என் தங்கச்சி சூப்பர் பிகர். இப்படி ஒரு முறகட்ட அண்ணா தமிழ்நாட்டில் பார்க்கலடா. தங்கச்சியை சூப்பர் பிகர்ன்ற வர போறா. பொண்ணை கூட்டு வர்றானா இல்லை மஞ்சு வீட்டுக்கு மாடு கொண்டு வர்றாங்களா? அம்மா மணிமேகலை, ஏதோ அண்ணனால முடிஞ்சது. நான் உனக்காண்டி தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். உனக்காண்டி அண்ணன் ஒரு நல்ல மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேன். பார்க்குறியா அந்த மாப்பிள்ளைய? அப்பா மணிமேகலை, உடைய பொத்தி பொத்தி வளர்த்தது தப்பா போச்சே. இப்படி வெக்கப்படாத கழுத, அகம் பிடிச்ச கழுத. மாப்பிள்ளை மூஞ்சா பாரு, முகரைய பாரு. அப்பா நீ கட்டிதான் ஆகணும், வேற எவனும் அமைய மாட்டான். ஐயோ, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேனே. அப்பா நம்ம ரெண்டு பேரும் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாலும் அண்ணன் உன் கூட தான் நான் இருப்பேன், நீ கவலைப்படாத. அண்ணன் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? அப்போ என் கூடயே இருப்பேன் அண்ணன். அம்மா ஃபர்ஸ்ட் நைட் அதெல்லாம் சொல்லிட்டேனே. கூட நீ வரதுக்கு கட்டில் மேல கட்டில்ல. படுத்திருந்தா நான் கட்டிலுக்கு அடியில அண்ணன் படுத்திருப்பேன். ஏன் மேலே வரதுக்கு மச்சான்? ஏன் ஏமா இல்லை? உனக்காக அண்ணன் அந்த மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன் சொன்னேனே. அவ பூஜ்ஜியா கொஞ்சம் ஒரு பாருப்பா. ஒரு தேவதை வந்து விட்டான். நான் கண்ணால பார்த்தது மெய்யா பொய்யா? அண்ணன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னு. அம்மா நீ அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு வேணவே வேணாம். ஐயோ நீ அப்படி சொல்லக்கூடாதா? ஐயோ அண்ணன் உனக்காண்டி இங்க வா கொல்லம்பட்டில செஞ்சதுடா. ஐயோ, நீ உனக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லையானே? என்னடா கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுக்க பாக்குறேன். அம்மா என்னடா பண்றது? அம்மா கோபம் வரத்தான் செய்யும். அப்பா நீ கவலைப்படாத. ஐயா அந்த கரையா முத்த மூட சொல்லுங்கய்யா. ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி என்னையும் பார்க்கலாம். அண்ணன்டி எனக்கு மூடு மாதிரி இருமலுக்கு இரு. ரூம் போட்டு வைக்காம அண்ணன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அந்தரி நான் என்ன சொல்றேன்னா, அண்ணனுக்கு சுச்சு வருது. ப்ளீஸ் நீ பேசிட்டு இருக்கியா? ஏய் நான் அண்ணன்டி, அடே அகம் பிடிச்ச கலந்த. நீ மாப்பிள்ளை பாரு. ஸ்ரீரங்கம் ஆண்டாளி யானைக்கு ஜீவனம் மாதிரி இருக்க மண்டை. ஐயோ நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில் இடி விழுதுன்னு நினச்சேன், வானமே விழுந்துருச்சு. மேடம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க. ஐயோ, அவ்வளவு டைம் ஆகுமா? நான் பொழைச்ச கிடந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்கள் அளவுக்கு நான் மாப்பிள்ளை கிடையாது. அது இல்லைன்னு எனக்கும். என்னடா நல்லா மாதிரியே பாட்டு பாடுவீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்ன்றக்காண்டி ஏன் ஓலோ. தொடாதீங்க. ஐயோ, கல்யாணத்துக்கு முதல்ல தொடாதீங்க. எந்த ஆம்பளைக்கு இந்த பொம்பளை ஆசையே வராதுடா. உன் மூஞ்சியை பார்த்தவனே இந்த பொண்டாட்டி யாராரு தொடுறீங்களோ இது மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருந்தா. ஜெயபுரியா கண்ணே அருகில் வா, ஓடோடி வா, உனக்காக திருக்க கருவாடு வாங்கியிருக்கு.
இளைய தாரமே, என் கிராமத்தில் அழைக்கக்கூடிய இளையவடியா, நீதான் இளையவடியா. இதுதான் உங்க அக்கா குளிர் தேவடியா. அது என்ன தேவடியா? அது என்ன தேவடியா? அது என்ன குளிர் தேவடியா? என்னங்க என்ன வித்தியாசம்? குளிர்றத வாசி குளிர் தேவடியான்றியாடா? என்னங்க வித்தியாசமான வார்த்தை? ஆனா அக்கா தங்கச்சி சண்டை வேணாம். அது மண்டைய பாருங்க. யார் அக்கா? நீ என்ன பாக்குற? யார் அக்கா? நீ என்ன பாக்குற? மாமா யார் அக்கான்னு கேட்டேன். மாமா யார் அக்கா? எது அக்கா? இது எனக்கு அக்காவா? அப்படி போடுற. ஐயோ அப்படி சாக்காலத்தி யார முண்டை அப்படி போ. அப்படியே தூக்கி அது புடிச்சு கிளி ரெண்டையும் கிளவி ஒட்டா புடிச்சு அறுத்து எச்சி தெரிக்காம பேசுறீ. முத மூஞ்சி மோர கட்டை பாரு. மோர கட்டை ஆற பார்த்து கிளம்பி. ஏய் நீ எல்லாம் முத சண்டை வேணாம். என்ன சண்டை வேணும்? ஆத்தா முத அத மூடு நல்லா இருப்ப. பயந்து வருது எனக்கு. 3 பேர் திறந்து கூட போடுவண்டி. ஏண்டி ஏய் தட்டுவாடி முண்டை பிச்சு முடைய பாத்துக்க. நீ என்ன பொம்பளை ஆடி முத? நீ எல்லாம் பொம்பளை. என்ன நடக்குதுங்க? நீ முத பொம்பளை ஆடி. அக்கா தங்கச்சி. ஆத்தா அத முத மூடுதா முத. ஐயா அந்த அவரை சொல்றீங்களா? நாங்க உள்ள போயிரோம்யா. ஊர்ல எத்தனை பேர் இருக்கே சொல்ல மாட்டீங்களா ஐயா? நன்றி. வள்ளி ஆத்தா வா. வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மாலை
காலம் நல்லா இரு வள்ளி. ஆத்தா ஜெயப்பிரியா நல்லா இருமா. என்ன விஷயமா எல்லாரும் வந்தீங்க? தங்கச்சி தங்கச்சி நீல என்ன விஷயம்? நான் என்ன பரதநாட்டிய கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அண்ணே. அண்ணே இது பரதநாட்டியம் இல்ல பதரநாட்டியம். ஆயிருந்தா இருந்தாலும் உங்க அண்ணன் நானு என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? அப்ப இந்த பிள்ளை யாரு? ரொம்ப ஆடாதடி. அதிகமால ஆடிட்டு கிடக்குற. ஆடுனா கீழே விழுந்துருமா? இந்த தலைக்கு என்ன என்ன தேய்க்கப்படாது. இப்படி செம்பட்ட வரைஞ்சு போய் கிடக்கு. நாத்தனா உங்களுக்காவது அப்படி அக்கறை இருக்கு நாத்தனா. அடடடடட. உன் பேர் என்னம்மா? என் பேர் கருப்பட்டி. ஐயா காப்பியில போட்டு குடிப்பாங்களே அதுவா? என்னடி இப்படி பேர் வச்சிருக்காங்க உனக்கு? நினைச்சாலே எச்சி ஊரும் பார்த்தால தல 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 தல. அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற மாட்டேங்குது கிணத்துல கிடக்குது. உங்களுக்கு பார்த்தா எச்சி ஊறும். இத பார்த்தா பொம்பளை ஆசையே வராது. அப்புறம் எங்க எச்சி ஊறுறது? ஏய் ஒரு பொண்ணுக்கு பொண்ணு இப்படிதான் எதிரியா இருக்க கூடாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆயிரம் தான் அவளை பொம்பளை தானே. இருங்கம்மா அத போய் எப்படியா செஞ்ச? ஏன் அப்படி அவளை கேவலப்படுத்துறாவ? கொஞ்சம் வேற கட். ஏன் அழகுல வெண்ண கூட்டு. அடடடடடடா. எப்படி ஒரு நிறம். ச்சே நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன். ஆம்பளை பிறந்தா அவங்கள கட்டியே இருப்பேன். ஏம்மா உங்களை முத அரவிந்த் ஆஸ்பத்திரி கூட்டி போணுமா? வர வர உங்களுக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது. தூரத்து பரவாயில்ல தெரியாது. பக்கத்துல நான் நிக்கிறேன். என்ன ஏதாவது சொல்றீங்களா? அந்த கெல்ட் முட்டையே வரணுச்சு. ஏய் போடி நீ எல்லாம் ஒரு அழகுனுகிட்டு. இயற்கையில உள்ளது அழகு இல்லடி. அவ எப்படித்தான் இருந்தாலும் அவ பொண்ணு மாதிரி வந்து நிக்கிறா பாரு. இது எவ்வளவு அந்த பணம் கோந்தைய மூடுத்தா. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க முதல்ல. ஆடி பாடி பறைய விரட்ட வேண்டாம் அப்பா சொல்லி இருக்கிறார். ஒரே விரட்டு. உங்க அண்ணன் என்னை அடிக்கிறார். ஏய் ஏய் உளுந்த விட மண்டை அங்க போயிட்டு என்ன பருத்தி பால் கிண்டுறீங்க? அண்ணே அவ என்ன பண்றா கொஞ்சமாவது கண்டிச்சு வைக்கிறீங்களா நீங்க? கண்டிச்சு வச்சதுனால தான் இந்த லட்சத்துல இருக்கு. என்ன பண்ணா? அவ அங்க போய் இங்க இருக்க மாமா இப்படி பண்ணிட்டா. திரும்பி பாருங்கள். அடி அடி நாசமத்து படல ஏண்டி? ஐயோ அங்கிட்டு என்னென்ன வருது பாரு. பொம்பளை உடம்பு நடிக்க மாட்டாடி. என்ன ஓட்ட ஓர என்ன உடியார. இத மூடி தொட. ஐயோ காட்டுக்குள்ள ஆளு காரடி. ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் மருளாலம். முடிச்சிடலாம் கப்ப கிழிஞ்சிடுச்சே எங்க முறையிடுவே. இருந்தா தத்து போட்டுறேன். டேய் கொட்டுக்காரா நீ உண்மையிலே கால பிடிச்சிருக்கடா. டேய் கொட்டுக்காரா காவை இழுக்க நல்லவேளை தப்பே இழுக்க பார்த்தானே. அருவாட்ட நாய் பிடிச்சிருந்த மாதிரி. அண்ணங்களா உங்களோட பெருதொல்லையா ஆலோலம் பாடுவது. நான் பறவை விரட்டுறதுக்கு எவ்வளவு பகுமானமா. ஏதுவோ கிடைச்சிச்சு. இங்க வா நீ பறவை விரட்டு தானே வந்த. அண்ணே வீரத்தேவா இங்க வா. நீ உன்னை நாடாது போட்டு அப்படி கூட்டியாந்து இவ முடிய வச்சு பறவை விரட்டுவாளா? கோயிலுக்கு மொட்டை எடுத்துருக்கு முருகனுக்கு. இதுதான் ஒரு நாகரிகம் இருக்குனே. இத வச்சு பறவை விரட்டலாமா? எங்கடா ஸ்டோன் வரட்டும். ஏய் அப்படி விரட்டல வச்சுக்காத. எதுக்கு இத கையில வச்சு குடுக்குற? என்ன மதுரை தானா? இத கையில வச்சு விரட்டிக்கலாமா? முருகனுக்காக பறவை விரட்ட வந்துட்டு. அப்படியா? எதுக்கு இது? அந்த அண்ணன் எப்படி தொழில் பண்ணிட்டு இருக்காரு? அவர் தொழிலை நீ ஊடல வந்து கெடுத்துக்கிட்டு இருக்க. அந்த அண்ணன் தொழில நாளைக்கு பொதுக்கூட்டம் வரும் பேசுவோம். எப்படி? இங்க என்ன ஊருப்பே? என்ன ஊரா? என்ன ஊர்னு சொல்லிருங்க அவள்கிட்ட. ராயவட்டியா? ராயவட்டி
ராயவட்டியில வந்து ஆ, ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு எப்படி தொழில் பண்ணாரு நாட்டு மக்கள் கேட்டாங்கன்னா என்னன்னு நாளைக்கு புதுக்கோட்டை மாவட்டமே பேசும். என்னடி ராயவட்டியில வந்து ஆ, ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்குனான்னு சொல்றேன். அண்ணே ஏனே இந்த பாடு ஆளுக்கு ஒரு திசையில போய் பறைய விரட்டுவோம். அப்படியா போமா